ஒரு கான்ஸ்பிரசியா தான் தோணுது. ஏன்னா இவரே வந்து டிஎம்கேல இருந்து இவரை பிளான் பண்ணி இவரையும் ஜான் ஆரோக்கியராஜும் பிளான் பண்ணி ஆதவ அர்ஜுனா வச்சு அங்கே பாட்டிய இவரை கூட்டணி கூட போகாம இவரை தனியா நிப்பாட்டி இவரை தோக்கடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அனுப்பிச்சு விட்டதாக கூட ஒரு கான்ஸ்பிரசி தெரியுது. தாவேக்காவை ஐசோலேட் பண்றதுக்கான நோக்கம் நினைக்கிறீங்க? ஐசோலேட், அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்றதுக்கு, பிளஸ் கூட்டணி கூட போகாம நம்மளே ஜெயிச்சிருவோம் நம்மள அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்து. ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் சிரஞ்சீவி டிஎம்கே ஆளுன்னு ஆதவ சந்தேகப்படுறீங்க? இது குட் பி பாசிபிள்னு சொல்றேன். ஏன்னா கான்ஸ்பிரசி தியரிஸ்ல ஏன்னா டிஎம்கேலயும் அங்கே ஒரு பெரிய ஸ்பிளிட் இருக்கு. அங்கே உள்ளுக்குள்ளேயே 4 இதா பிரிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன ரோலை பிளே பண்றாருங்கிறது தான், இவர் யாருக்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை பிளே பண்றாருங்கிறது இட்ஸ் கான்ஸ்பிரசிங்கிறது தான். ஆனா தனிச்சு நின்று 20-25% வாக்குகளை வாங்க முடியும்னு அந்த கட்சிக்கு நம்பிக்கை இருக்கு. சர்வேஸ் நிறைய எடுக்கிறாங்க. அதை பரிச்சாத்த முயற்சியில செய்து பார்க்காம அதிமுகவோடு கூட்டணி வச்சு இன்னொரு முதல்வரை உருவாக்குறதுக்கு அந்த கட்சி எப்படி முன் வரும்? அதான ஆதவோட ப்ரப்போசலா இருக்கு. விஜய முதல்வராக்கணும் தானே அவர் நினைக்கிறாரு. இது ஒரு டைம் பாத்தீங்கன்னா அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு டைம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. தேர்ட் ஃப்ரண்ட்னு ஃபார்ம் பண்ணி லாஸ்ட் திரும்பி செகண்ட் டைம் கண்டினியூஸா வந்ததுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இவரை வந்து ஒரு பிளான் பண்ணி கூட இவரை தனியா போக விட்டுட்டு கூட்டணி சேர விடாம, ஏன்னா திடீர்னு பிகே ஒரு நாள் வந்தாரு. வந்து நாங்க வந்து 40 சீட்டுக்காக நாங்க வந்து வரல, நாங்க வந்து தனியா இது பண்றோம்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதோட போயிட்டாரு. சோ இந்த பிகே இவங்க எல்லாத்தோட ஸ்ட்ராட்டஜியே வந்து ஒரு ரொம்ப கான்ஸ்பிரசியான பீப்புள்.